நம்முடைய மதத்துக்கு சனாதனமான வைதிக மதம் அப்படின்னு சொல்லுவார். இந்து மதம் அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு அடையாளமாக பிரசித்தமாக தவிர வைதிக மதம் அப்படிங்கிறது தான் நம்முடைய மதத்துக்கு பேர். அது எப்போ வந்தது அப்படின்னாக்க அதுவும் ஒரு காலத்துக்கு அப்புறமா அவைதிகமான மதங்கள் ஏற்பட்ட பொழுது இதை வைதிக மதம்னு சொல்கிற மாதிரி ஆச்சு. பகவத்பாதான் காலத்திலேயே அவைதிகமான வேத விருத்தமான 72 மதங்கள் இருந்ததாக சொல்கிறார். திசப்ததி மதோட்சேத்ரே நமஹ. பகவத்பாதாவுடைய ஸ்லோகத்தில் திசப்ததி மதோட்சேத்ரே நமஹ 72 மதங்களை அவர் நிராசம் பண்ணினதாக. அப்ப 72 மதங்கள் எப்படி இருந்தது? வேதத்தை ஒத்துக்காததா, வேதத்தை பிரமாணம் இல்லை, வேதம்தான் சுகத்துக்கு காரணம், அது பரலோகிகமான சுகமாக இருக்கட்டும் இகலோகிகமான சுகமாக இருக்கட்டும், அந்த சுகத்துக்கு காரணமான தர்மத்தை சொல்றதுல வேதம் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றவா 72 பேர் இருந்திருக்காங்க பகவத்பாதால் காலத்தில். நம்ம நினைச்சுருக்கோம் நாஸ்திகால் நீதான் இருக்கா. அந்த காலத்திலேயே புஸ்தகமாக எழுதிச்சு நாஸ்திகம். ரணம் கர்த்தா கிருதம் பிதா. கடன் வாங்கி சாப்பிடும், நெய்யை சாப்பிடுன்னு கடன் வாங்கி சாப்பிடுறதுன்னு ஒரு வாக்கியம் சொல்றான். அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னாக்க, நம்ம மதத்தில் கடன் வாங்கி ஒரு பதார்த்தத்தை நாம் உபயோகப்படுத்தினா ஒரு காலம் அந்த கடன் அடையாமல் போயிடுதுன்னா ஜென்மாந்திரத்தில் அவன்கிட்ட அடைக்கிற மாதிரி ஆகிடுதுன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. அவன் சாதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜென்மாந்திரத்தில் அவனை கடன் பண்ணுறேன் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஜென்மாந்தரங்கிறது அவனுக்கு கிடையாது. அது மாதிரி லோகாந்தரம் கிடையாது, பரலோகம் கிடையாது நாஸ்திகளுக்கு. அதனால அவன் சொல்றான் ரிணம் கருத்தா கடன் நிறைய வாங்கி நல்லா சொல்றான் சாப்பிட்டு நீ போயிட்டேன்னா அவனுக்கு படுத்து. அதுக்கப்புறம் நீ உனக்கும் அவனுக்கும் சொன்னாங்க ஏன் கவலைப்படுற. இந்த வேஷங்கள்லாம் ஒரு சாரா குறைக்கிறதுக்காக வந்தது. இப்படிலாம் நிறைய அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக பார்த்தோம்னா காதில் கேட்க முடியாது, இவ்வளோ விஷயங்கள். அத்தனைக்கும் அது பகவத்பாதால் மனச
72 மதத்தில் 72 மதத்தில் நாஸ்திக மதத்தில் உள்ளவாங்க ஆஸ்திகான வற்புறுத்தி இல்லை. வந்து பாரு, நான் பிரமாணம் சொல்றேன், ஸ்ருதி சொல்றேன், வேதம் வேண்டாம், யுக்தி சொல்றேன், அதுவும் வேண்டாம், அனுபவம் சொல்றேன். இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம் இது மூணுக்கும் கட்டுப்படாத வேற பிரமாணம் ஒன்றும் கிடையாது. ஏன்னாக்க எல்லாமே பிரத்யட்சத்தில் தெரியறதில்லை. புத்தி இருக்கா அப்படின்னு கேட்ட கோபம், புத்தி கண்ணுக்கு தெரியறதில்லை. புத்தின்னா என்ன, மனசுன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பிரத்யட்சத்தில் எதுவும் தெரியறதில்லை. ஆனால் நடந்து தானே இருக்கு. இப்போ எதை வச்சு இதை தீர்மானம் பண்ணுறோம்? யுக்தி வச்சு. இது இப்போ இருக்கிறதுனால இப்படி இருக்கும், யுக்தி வச்சு சொல்றோம். அதுக்கு பிரமாணம் ஸ்ருதி. இது மாதிரி பல யுக்திகளுக்கு அனுசரித்து ஸ்ருதி போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்க? எங்கேயாவது ஸ்ருதி விரோதமா இருக்கு. பரலோகம் உங்களுக்கு வேதத்துல இருக்கு, நீ என்ன சொல்ற? பரலோகம் இல்லை, ஏன் நான் கண்ணுக்கு தெரியல, அல்லது ஜென்மாந்திரம் இல்லை, அனுபவத்தில் இல்லை, என்ன நீ சொல்ற? வேதத்தில் உள்ளது இருக்கட்டும், யுக்தியை பாரு. யுக்திக்கு அனுசரித்து வந்தால் ஏன்? அல்லது அனுபவம் இருக்கு, நம்ம பிராமணிகளுடைய அனுபவம் இருக்கு. இந்த மூணு தான் ஒரு விஷயத்துல பிரமாணமாக எடுத்துக்க முடியும். இந்த மூணையும் சொல்லி சொல்லி அந்த 72 மதத்தையும் ஆஸ்திக மதமாக ஆக்கிட்டாங்க. இதுதான் பகவத்பாதாவுடைய ஒரு மானம். யாரையும் குறை சொல்லலை. அவர் கிரந்தங்களில் பார்க்கலாம். நீங்கள் அவர் புஸ்தகம்னு எடுத்து அவர் லாரி கணக்கில் ஏற்றலாம். அவர் எழுதல. ஒரு இடத்துலையாவது தன்னுடைய விரோதிகளை மனசு புண்படுற மாதிரி ஒரு பதம் கூட அவ்வளவு சரளமா தேவையான பேசுவார். வெறும் பேச்சு மட்டும்ல பாவமும் அவளை கெடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்காது. அவளையும் சத்தியத்துக்கு அழிச்சுடணுமேங்கிற கவலையோடு தான் இருந்தது. அது மாதிரி தான் வாக்கியங்களும் நடந்ததும் அப்படிதான். யாரும் இவரை என்னை அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் சரண்டராய் நமஸ்காரம் பண்ணி இவர்கள் சிஷ்யாரா ஆகாதான் இல்லை. ஏன்னா அந்த ஒரு மனசுல விசாலமான ஒரு எண்ணங்கள் பகவத்பாதார்கள். அவ காலத்துல தான் வைதிக மதம்னு இதுக்கு ஒரு பேர் வந்துச்சு. ஏன்னா வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இயற்கையாகவே வைதிகம் தான் இருக்குது எல்லாருமே. அதனால நடுவில் அதுக்கு ஒரு பேர் வச்சு புஸ்தக ரூபமாக அதுக்கு பிரமாணங்கள் காட்ட வேண்டிய சூழ்நிலை அதற்கு முன்னாடி இல்லாத போகிறதுனால அதனால மதம்னு ஒரு சம்பந்தமே இல்லாத அப்படி ஒரு விவாகமே தேவைப்படாமல் இருக்குது. அதுக்கு சனாதனம்னு ஒரு பேர் இருக்கு. சனாதனம் கேள்விப்பட்டிருக்கிறார். சனாதன தர்ம சமிதி நிறைய. சனாதனம்னாக்க சம்ஸ்கிருத வியாக்கரணத்தில் பிரத்யேகம்னு தமிழ் அதுக்கு விகுதின்னு சொல்லுவாங்க. சரியா தெரியாது. ஒரு பதத்தை அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக அந்த பதத்தோடு சேர்த்து சேர்த்து சில பதங்கள் ஒட்டின்னு இருக்கும், பிரிக்க முடியாது. இலக்கண ரீதியாக அவர் பிரித்து சொல்லுவார். அப்படிப்பட்ட பதங்களுக்கு பிரத்யேகம்னு பேர். இப்போ ராமன் இருக்குன்னா ராமன்ற பதார்த்தம் அப்படியே இருந்தால் ஒன்றும் புரியாது. அதோட ஒரு பிரத்யேகத்தை சேர்த்தாங்க ராமனை ராமனால் என்ன சொல்ல வரோங்கிறது அந்த பிரத்யேகத்தினால தெரியும். பிராதிபதிகம்னு ஒன்றும் அதுதான் அவசியம். பிரத்யேகத்தினால பிராதிபதிகத்துல மாறுதல்கள் வரும். இது எல்லா பாஷையிலையும் சனாதனம். அப்படின்னாக்க தனம்னு இருக்கு இல்லையா? தனங்கிறது வியாக்கரணத்தில் தன பிரத்யம்னு பேர். இந்த தனம் அப்படிங்கிறது ஒரு பிரத்யம் விகுதி. அது எந்த பதத்தோட சேரணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ சொல்லக்கூடிய பதத்தோட இந்த பதத்தை சேர்க்கலாம். சேர்த்தா என்ன ஆகுனாக்க அது அந்த இடத்துல இருந்தது அல்லது அந்த காலத்துல இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை தனம்
அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தம் எவ்வளவு. இதை உதாரணம் கொடுக்கணும்னாக்க இதானி தனமானுஷ்யே சங்கல்பத்தில் வரும் மகாசங்கல்பத்தில். பல ஜென்மாக்களுக்கு அப்புறம் இப்ப எனக்கு புண்ணியவசத்தினால கிடைச்சிருக்கிற இந்த மனுஷ ஜென்மாவின் அப்படின்னு மகாசங்கல்பத்தில் நம்ம சொல்லிட்டோம். எங்கேயாவது ஸ்நானங்களுக்கும் ஆவணங்களுக்கும் இப்ப கிடைச்சிருக்கிற மனுஷ ஜென்மால இந்த திடீர்னு விசேஷம் கிடைச்சி அப்படியும் நான் அந்த பாவங்கள் இனத்தினால அந்த பாவங்கள் தீர்றதுக்காக ஸ்நானம் பண்றேன் அல்லது ஏதோ பண்றேன் அப்படிங்கிறது சங்கல்பத்தை உதாரணத்துக்கு சொல்றேன். இதானி தன அப்படிங்கிறது அந்த பதம். இதானி தனம்ங்கிறது அந்த தனப்பிரத்தை சொன்ன இப்பொழுது கிடைச்ச இப்பொழுது இருக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தம் இதானி தனம். அது மாதிரி சாயந்தனம் பிராகஸ்தனம் இப்படின்னு எந்த காலத்தையோ தேசத்தையோ சொல்லக்கூடிய எந்த பதத்தோட வேணாலும் இந்த தனப்பிரத்தை சேர்க்கணும். அப்படின்னா அந்த இடத்துல இருந்தது அந்த சமயத்தில் இருந்தது அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்தையும் அது கொடுக்கும். இப்ப சனாதனம் தனம் அப்படிங்கிற பதம் சனா அப்படிங்கிற பதத்தோட சேர்ந்துருக்கு. சனாங்கிறதுக்கு சதா அப்படின்னு அர்த்தம். சனாதனங்கிறதுல சதாதனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சிருக்கு. அமரத்தில் சம்ஸ்கிருத டிக்ஷனரியில் சனாங்கிறது சதா அப்படின்னு அர்த்தம் எழுதிச்சு. இப்போ சதாங்கிறதையும் தனப்பத்தையும் சேர்த்தோம். சனாதனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சதாதனம். சதாதனம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியது. சனாதன வைதிகம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய வைதிகம். சதா எப்பொழுதும் இது இல்லாத ஒரு சமயங்களுக்கு தவறி போகக்கூடியவா இருப்பா. அவளுக்கு இருக்கக்கூடிய காலங்கள் வருவது இது இல்லை ஒரு சமயத்துல அப்படிங்கிறது இருக்கவே ஒரு பொழுது இருந்தே. ஏன்னா சூரிய சந்திரால ஜெயிக்கிறது இந்த வேதம். சூரிய சந்திரால் வேதம் இருக்கிற வரைக்கும் சரியா இருப்பாரு. பிராச்சீன அதீதி உச்சது இந்த வேதத்தினுடைய அனுஷ்டானங்கள் அந்த பாராயணங்கள்னால சூரியனுடைய இருப்பானது சௌக்கியமா இருந்திருக்கு அப்படின்னு வேதத்தையே வளர்ந்து. அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய நடப்புங்கிறது வேதத்தை ஆதாரப்பட்டு இருக்கிறதுனால வேதம் தான் பகவத் சுரூபம் தான். வேதம்னு தனியா வேதம்ன்றது பகவானுடைய சப்தரூபமான ஒரு ரூபம். பகவான் சப்தரூபமாக அவதாரம் பண்ணினார், அது வேதம். அதனால இதுதான் சூரிய சந்திராலே நிற்கிறாங்க பொழுது இந்த மதம் சனாதனங்கிறது சந்தேகம் இல்லை. எப்பொழுதும் இருந்துட்டே தான் இருக்கு. ஒரு சமயம் குறவு வரும், ஒரு சமயம் சுபிக்ஷமா இருக்கும். குறவு வரும்பொழுது நாம் பிரார்த்திக்க வேண்டியது அனுஷ்டானத்துக்கு முன்னாடி பல பேர் ஒரு விஷயம். அந்த சமயத்தில் யாரோ ஒரு மகான் ஒவ்வொரு சமயத்தில் வந்து பிரபந்தனுடைய புண்ணியவசத்தினால பகவத் பாதாள் நமக்கு தெரிஞ்சு பெய்தான் இவாறு மாதிரி ஒருத்தர் வாங்கினா இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கணும்னு கல்பனையே பண்ணிடலாம். முதல்ல இதனுடைய குறைவு நம்மகிட்ட இருந்தா ஆரம்பிக்கும். சம்ஸ்காரங்களோ நம்மள்ட உள்ள அனுஷ்டானங்களோ குறைவுங்கிறது வெளியிலேருந்து வந்தது நம்மளுடைய அஸ்ரத்தையினால குறையுது. நம்ம அனுஷ்டானம் சௌக்கியமா பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை நீங்க இருக்கேன். பல காலங்களில் அனுஷ்டானமே பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கேன். சித்தாந்தம் பண்ண முடியாது, நெத்தி கட்ட முடியாது, கச்சம் கட்டிக்க முடியாதுங்கிற சூழ்நிலைகள் பல நாட்கள் இருந்திருக்கு. ஸ்ருதிங்கிற பதத்தை கேட்ட உடனே காதை பற்றி போகலாம். கட்டபாதர் காலத்தில் ஆதிசங்கருக்கு முன்னாடி வச்சு போகலாம். ஸ்ருதிங்கிற பதம் யஜ்ஞங்கிற பதத்தை கேட்ட உடனே காலை பற்றிப்பா. அதிகாரம் இருந்தால் என்ன பண்ணுவான்னா அது மாதிரி சொல்லக்கூடியவாளை ஹிம்சிப்பா, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிப்பான். அவளை தன் மதத்துக்கு இப்படி பல சரித்திரங்கள் நம்ம பார்க்கணும்.
அப்படிலாம் இல்லாமல் இப்போ சுபிக்ஷமாக சௌக்கியமாக சிகாரட்சத்தோட ஆஃபீஸ் போகிறவங்களும் குறவாக இருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, இப்போ நம்ம ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கோம். வைதிக மதத்தில் இப்போ ரொம்ப அனுஷ்டானத்தோடு நம்ம வித்தியை பார்க்கலாம். ஆஃபீஸ் போவாளாக இருக்கட்டும், ரிசர்வ் போவாளாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை குறவு வரும் பொழுது யாரோ ஒரு மகான் வருவரா. இப்போ நம்ம சமீபத்தில் பெரியவா சம்ஸ்காரங்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு அப்படின்னு ரொம்ப தோணும். சஞ்சானத்தை பற்றி நம்ம ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கெட்ட சூழ்நிலை வந்துருந்தே என்று வரும். ஏன்னா நாம சஞ்சானத்தை பற்றி பல பேருக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லை. நாம சஞ்சானம் பண்ணி பல பேருக்கு நல்லது ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. நாம் அனுஷ்டானத்தோடு இருந்து இதை பார்த்து பல பேர் கண்ணால் பார்த்து திருந்த வேண்டிய சூழ்நிலை. நாம் நம்மளையே எடுத்து சொல்லி திருத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தேர்ந்து வருத்தப்பட்டு தான் இது மாதிரி சத்சங்கங்களை காலத்தை ஆரம்பிச்சு சபைகளை ஆரம்பித்து இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்காவது முதல்ல சஞ்சாதம்னா என்ன, நமஸ்காரம்னா என்ன, அது எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் பல இடங்களில் நடந்து வந்து இந்த இடத்துலையும் ஏற்கனவே நடந்துருக்கு. இனிமேலும் நடக்க போகும். வேதம்ங்கிறது வெறும் சம்ஸ்காரங்களை சொல்ல வந்த விஷயம் மட்டும் இல்லை. கல்யாணம், மனைவம் அல்லது இப்போ சொன்ன ஜாதகர்மா, நாமகரணம், இது மாதிரி சம்ஸ்காரங்களை சொல்ல வந்தது மட்டும் இல்லை வேதம். வேதம்ங்கிறது ரொம்ப பெருசு சமுத்திரம். அது முக்கியமான நமக்கு முழுசா தெரியக்கூடிய விஷயம் யாகங்கள். யாகங்களை பற்றி தான் நிறைய சொல்லப்படும். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு ஆகாரம் பண்ணிட்டு அக்னியை எடுத்துட்டு யாகம் பண்ணணும். அந்த யாகங்களில் உள்ள மந்திரங்கள், அந்த யாகத்து மந்திரங்களுடைய மகிமைகள், அதனுடைய கிரியாகலாபங்கள் எப்படி எப்படி பண்ணணும், யாராக பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் தான் அதிகமான பாகம் கிடைக்கிறது. அதுதான் இருக்கு. நம்மளுடைய சூழ்நிலை என்ன எடுத்து அப்படி ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியாத தூரத்தில் ஒன்று. வேதத்தில் முக்கியமாக நிறைய என்ன இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாக்க அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கிற அளவுக்கு நம்ம தள்ளி வந்துடும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அங்கங்கே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை எடுத்து இது நமக்கு அப்பப்போ சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அதையாவது தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சமாவது உபயோகப்படுத்துவோம். நிறைய கொட்டி கிடக்கு. அது மொத்தமும் நமக்கு உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலையில நம்ம நகர்வோம். ஓரளவாவது அதிலிருந்து எடுத்து உபயோகப்படுத்துவோம், தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற சூழ்நிலையில சம்ஸ்காரங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். நீங்கள் இதனுடைய நேரடியான உபயோகத்தை நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு புரியும். சொல்ல வர விஷயம் என்னன்னாங்க, ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு 12 வருஷம் ஆகும் முழுஷா விகிருதிகளோட முடிக்கிறது. ரொம்ப மேதாவியாக இருந்தால் 10 வருஷமாவது ஆகும். அதுக்கு கீழே முடிக்க. ஒருத்தன் ஒரு வாத்தியாக ஆகணும்னு வச்சுக்கோ, அதை பற்றி தான் பேசுவோம். நமஸ்காரங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிறார். ஒருத்தர் ஒரு வாத்தியாக ஆகணும்னா அதற்கு அவர் சம்பாதிக்க வேண்டிய நியாயமான, அதாவது முழுஷா தப்பில்லா தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் இந்த சம்ஸ்காரங்களுக்கு ஜாதகர்மாவிலிருந்து அபரகாரியம் வரைக்கும் முடிச்சுக்கணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து கற்றுக்கணும்னா அதுக்கு தேவை 6 மாதம். 10 வருஷம் எங்கே, 6 மாதம் எங்கே? இந்த 6 மாதத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய பாகங்களுக்கு பிரயோகமும் வச்சுக்கணும். அதனுடைய மந்திர பாகங்களுக்கு 2 மாதத்துடைய பாகம். சம்ஸ்காரங்களுக்கு மந்திர புஷ்பத்தை தனியாக எடுத்து கொடுத்துட்டு அவஸ்தை ஒரு 40 பக்கம் 50 பக்கம் இவ்வளவுதான் நாம் உபயோகம். இதுலேயும் பாதி உபயோகப்படுத்தலை. நியாயமாக நம்ம பின்னாடி உள்ள நமஸ்காரங்களுக்கான மந்திரங்களை கற்றுக்கிறது இல்லை. அதை அன்னியோட முடிச்சுடுவோம் பயங்கர. அதனால அதுவும் நம்ம கிடைக்க போட்டது. பூர்வத்தில் உள்ள சம்ஸ்காரங்கள் மட்டும்தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்.
கல்யாணம், உபநயனம், ஜாதகமா, நாமகரணம், அன்னப்பிராசனம் வச்சுக்கோங்க. 10 நாள் அதனுடைய கோர்ஸுடைய அளவு அவ்வளோ. நாம் என்ன பண்ணிட்டோம், வேதம் வந்து இதுதான் இருக்கு அப்படின்னு நாம் நினைச்சுருக்கோம். 10 வருஷம் இருக்காங்க. 10 வருஷம் பிரதிதினம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நெட்டு பண்ணுறாங்க வருஷம். அது ஜென்மாக்கவே வரதில்லை. எங்கேயோ பாராயணம் பண்ணினா சுவாமி அர்த்தமாக ஆகுது. 8 மணி நேரம் பண்ணினா அவன் ஏதோ சொற்பமாக கொடுப்பான். தேவஸ்தானத்தில் எவ்வளோ கொடுப்பான் கோயிலுக்கு பாராயணம். அது வாங்கி அவருடைய வேதம் வாழவே ஜீரணம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு வேதத்தில். எதுக்கு சொல்ல வரோம், அந்த வேதத்தினுடைய அம்சம் அதிகமாக யாகங்கள் உபயோகம். யாகம், சோமயாகம், பாதவேதம், அஸ்வமேதம், இது மாதிரி யாகங்கள்லாம் இருக்கீங்க. இந்த சம்ஸ்காரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்ஸ்காரங்கள் எதற்கு அப்படின்னாக்க, வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு ஒரு தகுதி உபநயனத்தினாலே ஏற்படுது. வேதாத்தியனம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும்னா அது உபநயனத்தினால வரும். சம்ஸ்காரம், ஒவ்வொரு சம்ஸ்காரமும் ஒவ்வொரு உபயோகத்துக்காக சொல்லப்பட்டது. எல்லா சம்ஸ்காரங்களும் சேர்ந்து இந்த சரீரத்துக்கான சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சரி பண்றதுன்னு அர்த்தம். சரீரமானது உற்பத்தி ஆகிடுறது. உற்பத்தியாகி அந்த உற்பத்தியான யோகிதையோடையே அது வளர முடியாது. அதுக்கு எத்தனையோ மாறுதல்கள் பண்ண வேண்டும். அன்னைக்கு குளிக்கிறோம் இல்லையா, தேய்ச்சி குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறேன்? அப்படியே இருக்க வேண்டியதானே, அழுக்கு ஏறுறது அதை தேய்ச்சி குளிக்கிறோம். இது மாதிரி சரீரம் உற்பத்தியானாலும் அதனுடைய உபயோகம் உள்ள இருக்கிற பதார்த்தத்துக்கு தேவைப்படுறது. உள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு சம்ஸ்காரம் தேவைப்படுறது. இதை நேரடியா ஜீவன் கிட்ட இவனால செலுத்த முடியாது. சம்ஸ்காரத்தை இவன் சரீரத்தோடைய ஒட்டின்னு இருக்கிறதுனால இந்த சரீரத்தில் செலுத்தி அதை ஆத்மாவுக்கு உள்ள தள்ளுறோம். இதுதான் சம்ஸ்காரம்னு. இந்த காருக்கு உற்பத்தி பண்றான். உற்பத்தி பண்ணோம்னா வெளியில எத்தனையோ விஷயங்களை அதை ஃபிட் பண்ணி இதில் கட்டி அதில் மாட்டி இதில் கட்டி வெளில வரதுக்குள்ள ஒரு ஆயிரக்கணக்கான பதார்த்தங்கள் ஒரு சமாச்சாரத்துக்குள்ள அவன் கட்டி அமுக்கணும். இதுதான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரங்கிறது ஜென்மாந்தரத்துக்கும் ரொம்ப முக்கியம். இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய பல காரியங்களுக்கு சம்ஸ்காரம் யோகியதையா யமஸ்தலபணியஸ் வாஜபேயாதிகரம் மகை. உபநயனம் பண்ணாமல் மேற்கொண்டு எந்த காரியத்துக்கும் அதிகாரம் இல்லை. அதனால உபநயனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதனால உபநயனம்ன்றது ஒரு சம்ஸ்காரம். இது மாதிரி சம்ஸ்காரங்களை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து அடுத்த ஜெனரேஷன் கிடையாது இதனுடைய புத்திரர்கள் இந்த யோகியதையை சம்பாதிக்கணுங்கிறதுனால அதற்காக சம்ஸ்காரங்களை ஏற்படும். அது எப்படின்னா நியமங்கள்லாம் சொல்லணும். நியமம்னாக்கா ஆச்சாரம், அனுஷ்டானம் இதெல்லாம் இருக்கு. இப்படிதான் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் குடிக்கிறது. இந்த நியமங்கள்லாம் இருக்க இதெல்லாமும் சம்ஸ்காரத்தில் சேரும். அது ஏன் ஏற்படுத்திருக்குன்னா ரிக்வேதத்தில் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டாக்க 4 நாள் கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா. 4 நாள் அவகாசம் பண்ணி 5ஆவது நாள் காத்தால 4 ராத்திரி 5ஆவது நாள் காத்தால, அதாவது 4வது ராத்திரியினுடைய நடுவுடையன்னு சொல்லப்பட்டது. தம் தருச்சாம் அபராத்திரை அவசரம் சூட்சம். 4வது நாள் நடுவராத்திரியில் அந்த சமித்தை எடுத்து பூஜை பண்ணணும்னு சொல்லப்பட்டது. இந்த 4 நாள் கல்யாணம் சொல்லப்பட்டது. இது விரதம்னு. இந்த 4 நாளும் தம்பதிகள் விரதமாக இருக்கணும், தரையில படுத்துக்கணும், பிரம்மச்சரியமாக இருக்கணும், உப்பு குடிப்பெல்லாம் சாப்பிடாம இருக்கணும். இதெல்லாம் நியமங்கள்லாம் சொல்லப்படும். ஒரே வஸ்திரத்தோடு இருக்கணும். கடைசி நாளைக்கு தான் சேஷமாகும் போது ஸ்நானம் எடுத்துக்கணும். இப்படி பல நியமங்கள் இந்த 4 நாள் கல்யாணத்தில் இருக்கு. இதுக்கு விரதம்னு பேர்.
இதை ரிக்வேதத்தில் 3 நாள் முதல்ல சொல்லிட்டு அதுவா 12 நாள் இருக்கலாம், இல்லைன்னா 1 வருஷம் இருக்கலாங்க. சம்பத்சரம்பா ஏகே. சில பேர் 1 வருஷம் இந்த விவாக மதத்தோடையே இருக்கணும், 1 வருஷம் கழிச்சு தான் சேஷாவம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. வெளியில் நதி தாண்டக்கூடாது, எல்லை எப்படி தாண்டி போகக்கூடாது, ஆத்தோடையே இருக்கணும், உபவாசம் பண்ணுறது, காலத்தில் அனுஷ்டானங்கள் பண்ணணும். இந்த விரதம் 1 வருஷம் சொல்றாங்க. 1 வருஷம் பண்ணினதுனால என்ன உபயோகம்? இப்போதானே 3 நாள் பண்ணினா போகணும்னு சொன்னேன். திடீர்னு 1 வருஷம் இல்லை. அவர் பக்கத்திலேயே காரணம் எழுது ரிஷிஜாயதே ஆபஸ்தம்பம் ஆஸ்வாயம் போதாயம் எல்லாம் சூத்திரம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கோத்திரம் சொல்லுவோம், ஆங்கிலவாங்க ஸ்பெத்தவாங்க யோகாஸ்வர் அவெல்லாம் கோத்திரம் சொல்கிறோம் இல்லையா. இந்த ரிஷிகள் தான் யாரு? நம்மளுடைய தாத்தாக்கள் தானே. தாத்தாக்கள் ரிஷியா இருக்கா, நாம் இப்படி இருக்கோமே. அது எப்படி மாறி போச்சு? அது சொன்னா அத்தியதனே நியமா அதிக்கிரமாது ரிஷயோரஜா அஸ்மன். இந்த காலத்துல ஏன் ரிஷிகள் பிறக்கிறது இல்லைன்னா அவ வச்சிருந்த நியமங்களை கொடுக்கணும், வேற ஒன்றும் வேற சூழ்நிலையே கிடையாது. ரிஷிகள் பிறக்காததுக்கு வேற தப்பே கிடையாது. நியமாதிக்கிரமா, நீ வாழறதுக்கு சொல்லப்பட்ட நியமங்கள்ல மீறினதுனால உனக்கு ரிஷி பிறக்கல, இல்லைன்னா உனக்கு ரிஷி தான் பிறக்கல. அத்தியதனே நியமாதிக்கிரமாது ரிஷயோ வதாரந்தி. அதுக்கு மேல சொன்னார், நட அன்ரிஷி சர்வாணி சாக்கா விஷயான் சக்னோதி சமதிகந்தோம். ரிஷியா இல்லாதவன் எல்லா வேதங்களையும் படிக்க முடியாது. ஏதோ ஒரு வேதத்துல கொஞ்ச தூரம் போடும், ஆயுஷு ஆரோக்கியம் புத்திஜகம் எல்லாம் குறைஞ்சு போடுறது. அதனால என்னாச்சு? ரிஷிகள் பிறக்கிறது இல்லையா. இங்கே ஆசிரியர்கள் சொன்னால் சம்பத் சரம்பாக்கே ரிஷிஜாயதே. ஒருவன் 1 வருஷம் விவாக விரதத்தோட சொல்லப்பட்டபடி இருந்துட்டான்னா அவனுடைய கூட ரிஷியா இருப்பான். ரிஷியாதான் இருப்பான். ரிஷியை வச்சு என்ன பண்ண போதுனா, ரிஷியை நினைச்சா பழக்கவே வேற என்ன உபயோகம்? ரிஷின்னா சாமானியமா? ஒரு ரிஷியை நினைச்சாலே பழக்கவே. இது மாதிரி லோகோபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளாலும் 1 வருஷம் விவாகத்தோட இருக்கணும். இவனோட உபயோகத்துக்காக ரிஷி பிறக்கிறது இவனுக்காக இல்லை. யார் பிறந்தாலும் இவனுக்கு தப்பம் பண்ண போறான். அதனால இவனுக்கு ரிஷி பிறக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை. லோகத்துக்கு தேவை மந்திர திரட்டாக்களாகவும் உபாசனம் பண்ணப்படுவா நியமத்தோடு இருக்கிறவா பிரஜைகள் லோகத்துக்கு தேவையா இருக்கு. அதனால அந்த சம்ஸ்காரங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதில் பிறந்தவரான பண்ணக்கூடியதுதான் ஜாதகர்மா. இப்போ ஜாதகர்மா நாமகர்மம் அன்னப்பிராசனம். பிறந்த உடனே குழந்தைகள் பிறந்த உடனே எல்லா குழந்தையும் ஒன்றுதான். இங்க சொன்னா ஜாதகம் வாத்ச பிரகணாபிஷ்ய. பிறந்த குழந்தைய வாட்ஸ்அப்ங்கிற மந்திரத்தினால தொழில் வாட்ஸ்அப்னாக விவஸ்வரி கதமம் ஜக்னே அக்னிரஸ்மத் விதீயம் பரிதாதவேதா சதீரம் சுலபமாகஸ்ரம் இந்தானேனம் ஜனதே ஸ்வாதி. இந்த கர்மாக்களுக்கெல்லாம் கிருஷ்யம்னு பேர். ஜாதகர்மாவிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் உள்ள கர்மாக்களுக்கு கிருஷ்யம்னு. இதே வேதத்துல நேரடியாக சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு ஸ்ரௌதம்னு ஸ்ருதியில சொல்லப்படும். கிருஷ்யமும் ஸ்ரௌதமும் இந்த பலன்கள் நேரடியான பலன்கள் கிடையாது. கிருஷ்யத்துக்கு நேரடியான பலன் வைதானிகம்னு பேர். ஸ்ரௌதத்துக்கு நேரடியான பலன் ஸ்மார்த்தம்னு பேர்.
இப்போ தெலுங்கானாலாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுல பண்ணக்கூடிய காரியங்களுக்குன்னா ஸ்மார்த்த காரியம்னு சொல்லுவோம். ஸ்மார்த்த கர்மா ஸ்மிருதிகளில் சூத்திரங்களில் சொல்லப்பட்டது. நேரடியாக வேதத்தை கிடைக்காது. நேரடியாக சொன்னேன், நேரடியாக வேதங்களில் கிடைக்கக்கூடிய கர்மாக்கள் சௌத கர்மா, யாகங்களை பற்றி தான் இல்லை. அப்படி நேரடியாக யாகங்களுக்குள்ள உபயோகப்படுத்தப்பட்ட மந்திரங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நான் சொன்ன மந்திரம் இருக்கு திவஸ்படி, இதுக்கு வாட்ஸ்அப்னு இருக்கு. வத்சப்ரஹா அப்படிங்கிற ரிஷியாளர் கண்டுபிடிச்சது இந்த மந்திரம். அதனால இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணு. இந்த மந்திரத்துக்கு எங்க உபயோகம்னா மகாத்ம ஜெயனத்தில் உபயோகம். இந்த ருத்ரம் ஸ்ரீருத்ரமானது மகாத்ம ஜெயனத்தில் உபயோகப்படுறதுனால அன்றாடம் அபிஷேகத்துக்கும் ருத்ரை காட்சிக்கும் எடுத்துக்கோம். நேரடியாக அபிஷேகத்தில் இல்லை, அது நேரடியாக சொல்லப்பட்டது. யாகத்தில் மகாத்ம ஜெயனம்னு கருடாகாரமா கல்லுகளை அடுக்குவாங்க. கல் அடுக்கிறதுக்கு 5 நாள் ஆகும். ஒவ்வொரு கல்லும் என்ன வெயிட்ல இருக்கணும், என்ன அளவில் இருக்கணும்னு அப்படியே மேப் போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அவசரம் இத்தனாவது கல் என்ன அளவில் தான் இருக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லி தான் இதை வைக்கணும். இப்படி வச்சுட்டே வந்தால் 5 நாள் கழிச்சு பார்த்தா கருடாகாரமாக இருக்கணும். அந்த அண்டிகள் மண்டலம் அட்டை குண்டம்னு வச்சுக்கோங்க. கருடன் மாதிரி பட்சி வரும். அப்படிப்பட்ட மகாத்மா அதுக்கு மேலதான் சோமயாகம் பண்ணுவாங்க. இதுக்கு மகாத்ம ஜெயனம் பேரு. இந்த மகாத்ம ஜெயனத்தை உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரம் ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரவுக்கு உபயோகப்படுத்தணும் இல்லையா? அபிஷேகத்துக்கு நித்தப்படி ஜபம் பண்றோம். இது எங்க உபயோகப்படுத்திருக்கு ஸ்ருதி? எங்க இதுக்கு உற்பத்தினா அது யாரோக்கு எழுதி வச்சேன்னு வச்சுக்கக்கூடாது. எங்க இது நேரடியாக விநியோகத்தில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மந்திரம் வேதத்தில் எங்க வந்திருக்கு, அந்த வந்த இடத்தினுடைய சூத்திரம் என்ன, இந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க ரிஷி அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மகாத்ம ஜெயனத்தில் கடைசியாக வைக்கக்கூடிய கல் இருக்க இஷ்டகாலம். இந்த சரமேஷ்டகையில உபயோகம். இந்த சரமேஷ்டகைங்கிறது கடைசி இஷ்டம், இடது பக்கத்தில் இருக்கும். அதுல பாதாள அபிஷேகம் பண்ணணும். இந்த அஜாட்சிய ஹோமங்கிறதுக்கு அந்த சமயத்துல இந்த ருத்ரத்தை சொல்லணும். அங்க உபயோகப்படுத்தப்பட்ட இந்த ஸ்ரீருத்ரம் எப்படி நமக்கு ரிஷிகளோட அனுகிரகத்தினால ஸ்மார்த்தத்துக்கு அபிஷேகத்திலையும் அன்றாட ஜபத்திலையும் உபயோகப்படுத்திக்கிறோமோ, இது மாதிரி தான் எல்லா மந்திரங்களும் சௌகத்திலேருந்து ஸ்மார்த்தத்துக்கு நேரடியாக ஸ்மார்த்தத்தில் மந்திரங்கள் ரொம்ப கம்மி. அப்போ அந்த முக்கியமான கர்மாவில் விநியோகப்படுத்தப்பட்ட மந்திரங்களை நம்ம அனுகிரகத்துக்காக இதில் உபயோகப்படுத்தணும். அதில் ஒன்று தான் இந்த திவஸ்பரி. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தொடர்றதுக்கு மந்திரம் மகாத்ம ஜெயனத்தில் திவஸ்பரி பிரதமஞ்சே அக்தி ரஸ்மத் விதீயம் பலி ஜாதவேதா பிரதீரம் சுரமணாதஸ்ரம் இந்தானயம். இது ஒரு அனுபவம். ஒரு 30-40 மந்திரம் இருக்கு. இதை சொல்லி குழந்தைய தொடங்கணும். இந்த மகாத்ம ஜெயனத்தில் அக்னியை பார்த்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய மந்திரம் நித்தியபடி காத்தாலையும் சாயந்தரம் அக்னிஹோத்திரம் பண்ணுறாங்க. ஆஹிதாக்னியார் யாகம் பண்ண தீட்சிதார் அவள் அந்த அக்னிஹோத்திர அக்னியை உபஸ்தானம் பண்ணணும். அந்த உபஸ்தானத்தின் பொழுதும் இந்த வாட்சப்ரேஷ்டதே இந்த திவஸ்பரி நம்ம உபயோகப்படுத்து. இந்த அக்னியை பார்த்து நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நீ வாயுனுடைய குழந்தை, நீ வாயுனுடைய சகாரி, நீ பரமேஸ்வர ஸ்வரூபம், நீதான் தேவதைகளுக்கெல்லாம் அபியரூபியங்கள் எடுத்துன்னு போற, நீதான் தேவர்களுக்கு முகமா இருக்க. நம்ம சரீரத்துக்கு அன்னத்தை கொடுக்கக்கூடியது முகம் தானே. முகமில்லை எப்படி சாப்பிடுறது? அது மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் நீதான் முகமா இருக்க. உங்கள்கிட்ட கொடுத்த ஹவிசு தான் தேவதைகளுக்கு போடுறது. இப்படி
அக்னியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மந்திரத்தை சொல்லி பிறந்த குழந்தைய தொட சொல்லுவாங்க. இதுதான் வாட்சப்பிராண குழந்தைய தொட்டு அந்த குழந்தைய தொட்டுட்டு மடியில போட்டு பிதாவாரம் சொல்றான். கங்கா சம்பாவசி ஹிருதயாதிகாயசே ஆத்மா வை புத்ரநாமாசி சஜீவ சபதம். குழந்தையே இது பொங்கல குழந்தைகளுக்கு உண்டு. மந்திரம் இல்லாமல் பண்ண சொன்னாங்க. இத்தனை கிரியையும் ஒரு வரவும் இல்லாத கிரியைகள் உண்டு. மந்திரம் இல்லாமல் கிரியைகளை பண்ண சொன்னாங்க. பிரார்த்தனா மந்திரங்களை சொல்லிக்கலாம். மந்திரத்தில் கிரியா மந்திரங்களை ஸ்திரீகளுக்கு சொல்றது. இத்தனை கிரியையும் இதே பாவனையோட அங்கேயும் உண்டு. ஆத்மாவை புத்ரநாமாசி. குழந்தையே நீ நானே ஆத்மாவை புத்ரநாமாசி. எப்படி நீ நான் எப்படி ஆக முடியும்னா ஹிருதயாதிகாயசே. நீ இந்த லோகத்தில் சிருஷ்டியானது என்னுடைய ஹிருதயத்தில், என்னுடைய ஹிருதயத்தை புரிஞ்சு எடுத்துதான் நீ உற்பத்தி ஆகிருக்க. அதனால நீயே நான். அதனாலதான் பிதாவுக்கும் புத்திரனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு மனுஷன் வாழணும்னு எண்ணம் இருக்கு இல்லையா, நான் வாழ்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். இது அடிப்படை உரிமை. நான் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சுபாவமான ஹிருதயத்தில் உள்ள கதி. இதை எவ்வளவு நாளைக்கு என்னால தக்க வச்சுக்க முடியும்? வயசாயி என்பது தொண்ணூறு. என்னைக்கோ ஒரு நாள் இந்த சரீரத்தை நாம விட்டுதானா? இப்ப உள்ள வாழணுங்கிற எண்ணம் இருக்கு. அது எப்படி நிறைவேறும்னா பிரஜாயசே ததுதேவத்யாமிருதம். என் வாழ்க்கைக்கு இத்தனை நாளைக்கு எனக்கு இந்த சொத்து போகும் அப்படிங்கிறது ஓரளவு கணக்கு எல்லாரும் தெரியும். கால்குலேஷன். நான் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க முடியும், அதுக்கு தேவையான என்னுடைய வருமானம், சேர்த்து வச்ச பணம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ இருக்கு, அல்லது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற கணக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த கணக்கு தெரியாம அல்லது கணக்கு தெரிஞ்சும் மேல மேல ஏன் சேர்க்கிற பணம்? எனக்கு இது உபயோகப்படுத்தப்படுறதில்ல, எனக்கு இது உபயோகம் இல்லை, என்னுடைய உபயோகத்துக்கான அளவு முன்னெடுத்தோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் மேல மேல சேர்க்கிறாங்கன்னா, நான் ஆச்சந்திரதாரன் சூரிய சந்திரால் இருக்கிறவங்களுக்கு நான் இருக்க போறேங்கிற எண்ணம் அடியில இருக்கு. அதனாலதான் சேர்க்கிறாங்க. எனக்கு உபயோகம் இல்லை, நான் எதுக்கு வச்சுக்கணும்? கையில மூட்டை தூக்கி போனது என்ன இருக்கு? உபயோகம் இருந்தா எடுத்துக்கணும். ஊருக்கு போகும்போது எத்தனை தேவையோ அத்தனை தான் எடுத்துக்கிறோம். வீட்டில் உள்ள எல்லா சாமானியும் தூக்கி போறோம். ஏன் எடுத்துன்னு போல? போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். அதுலயே தூக்க முடியாம குறைச்சிக்கணும். அப்படிதானே பண்ணிக்கணும். சம்பாத்தியத்தையும் ஏன் தன் உபயோகத்துக்கும் மேல சேர்த்துனே இருக்காங்க. நான் முழுக்க இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நான் எங்க போறேன்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு பிரமாணம் அப்படி உள்ள அந்த எண்ண ஓட்டம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஏன்னா அது நடக்காதுன்னு தெரியல. ஆச்சு அட்டில் பூர்த்தி வரப்படுது, சுவாமி காத்துட்டு இருக்காரு, எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் அடியில ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு, நான் சாஸ்வதம்னு. அது எதனாலன்னா வேதமே சொல்றது. குழந்தை பிறந்த உடனே அவனுடைய வாழ்க்கையை கணக்கு பண்ணுவான். அவன் எவ்வளவு நாள் இருப்பானோ அத்தனை நாள் இருக்க போறோம். முதல் கணக்கு ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்க. இவன் 30 வயசுல 130 தான் இருக்க போறோம் ஒரு கணக்கு. உடனே அவனுக்கு பிறகு மேங்கிற உடனே அவனுக்கு ஒரு
இவன் நான் சாகவே மாட்டேங்கிற எண்ணத்தில் இருக்கான். பிரஜா பிரஜாயசை பிரஜை பிறக்கும் பொழுதே தான் பிறந்துட்டோங்கிற எண்ணம் வந்து வருது. இந்த எண்ணம் மேல மேல வந்துட்டே இருக்கு, விடாம வருது. அதனாலதான் ததுதே மத்தியானதம், ஹே மத்தியா, மறிக்கக்கூடிய சுபாவம் உள்ள மனுஷனே, அமிர்தம் தே தத், உன்னுடைய அமிர்த சுபாவம் அதுதான். எது பரம்பரை வந்துட்டு அதனாலதான் உப்பு சேர்த்துட்டு கணக்கே தெரியாம சேர்த்து அதை சொல்றோம். ஆத்மாவை பிரகாசி சஜீவ சகதம், நீ ஹிருதயத்திலிருந்து வந்துட்ட. அப்படிப்பட்ட நானே நீயா இருக்க. நீ 100 வயசு சௌக்கியமா இருக்கணும். ரிஷிகள் கண்டுபிடிச்ச மந்திரம் சஜீவ சரதம். அப்புறம் அஸ்மாபவா, நீ கருங்கறதா இருக்கா, உனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, தெம்பா இருக்கும். அஸ்மாபவா அசுப்பவா, குழந்தை 3 மணி நேரம் ஆகல மந்திரம் 11 நாள் உடனே கொடுப்போம். அசுப்பவா இல்லை கோடாலி மாதிரி இருக்கணும், கெட்டிய. ஹிரண்யமஸ்தகம் பவ, கல்லை விட கெட்டி தங்கம், நீ தங்கம் மாதிரி இருக்கணும். ஹிரண்யமஸ்தகம் பவ. அப்படி நீ இருக்கிறதுக்கு 100 வயசு இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்றேன். அந்த சக்தி எனக்கு என்ன பண்றது தெரியும். மாடெல்லாம் பிறந்த உடனே அந்த குழந்தை கண்ணுக்குட்டிய மோந்து பார்க்கும். அது மாதிரி என்னுடைய ஹிருதயம் ரொம்ப திரவிக்கிறது, உருகிறது. அந்த ஹிருதயத்திலிருந்து வந்த சுவாசம் இருக்கு, இந்த சுவாசத்தினால உன்னுடைய உச்சி மொத்தம். இந்த சக்தியினால நீ 100 வயசு இந்த மந்திரத்தை என்ன பண்ண சொன்னார் ஆபஸ்தம்பர்? 3 தடவை சொல்றார். அபிமந்திரம் பௌத்தம் நவக்ஷாம் தட்சிணே கண்ணை லாபஹா. இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு தடவை போகணும். இந்த மந்திரத்தை சொல்லி உச்சி முகத்துக்கு பார்க்கணும். இதே மந்திரத்தை குழந்தையுடைய வலது காலில் சொல்லணும். இந்த மந்திரத்தை முருகன் பிறந்தவுடனே, சுப்பிரமணிய சுவாமி ஜனனமானவுடனே பரமேஸ்வரன் குழந்தைய தூக்கி மடியில் வச்சிருந்து இந்த மந்திரத்தை சொன்னார். இதே மந்திரத்தை சொன்னார் அப்படின்னு நமக்கு பிரமாணம் கிடைக்கிறது. புஜங்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? சுப்பிரமணிய புஜங்கம் சதாபாத ரூபாதி வைஷ்ணாந்தி ஹந்தி மகாபந்து ரத்ராதி பஞ்சாஸ்ய மான்யா இந்திராதி வித்யா கணேஷாதி காமே சத்தாம்ஷேந்திராதி கல்யாண மூர்த்தி. இது பிள்ளையார் ஸ்லோகம். கல்யாண மூர்த்தின்னா பிள்ளையார் பேர். இதுக்கப்புறம் முருகனை பற்றி வர்ணிச்சிருக்கார். ஜானாமி சப்தம் ஜானாமி தார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் சிதேவாஸ்யா பிரத்யோதயமே முகாமிஸ்வந்தரி இரஷ்டாபி சித்தம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அதில் எல்லா ஜாதியும் போகும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணி வந்தாக்க போகாத வியாதியே கிடையாது. அவஸ்மான குஷ்ட க்ஷயாசப்தமேக ஜரோன்மாத துர்மாதி ரோகா மகாந்தா விஷாகாஷ்ட சர்வே புரத்பத்ர துர்ஜம் யோகக்ஷணாந்தாரகாரேந்திர உன்னை. திருச்செந்தூரில் விபூதி கையில் போக மாட்டாங்க. அங்கே பூஜை பண்ணுறவனாக்கானே அதில் 3-4 குரூப் இருக்கும். உள்ள தொட்டு பூஜை பண்ணுறவா கேரளத்துக்காரன் விபூதி எல்லாம் ஆச்சாரியோட ஏற்படுத்துது. எங்கெங்க யாரும் பூஜை பண்ணும்போது அவள் ஏற்படுத்துது.
ஒரு இலையில வச்சு ஒரு தூக்கி போகும். அதுக்கு பேர் கண்ணீர் பத்திரபூர்த்தி இருக்கிறது. இந்த பத்திரபூர்த்தியை கண்ணால பார்த்தாலே போகும், எல்லா வேலையும் போடும். அந்த ஸ்தோத்திரம் அல்ல, இந்த நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை எழுதுறார் ஆச்சாரியர். பகவானே உன்னுடைய 6 தலைக்கும் நமஸ்காரம். நமோ மஸ்தகேப்யா. இந்த மந்திரத்தை சுதா அந்த நேரடியா அந்த மந்திரத்தை அந்த ஸ்தோத்திரத்தை உள்ள போடக்கூடாது. நேரடியா போட்டா அதிகாரம் இல்லாத ஸ்திரீகள்லாம் அதை படிச்சு கேவடைய முடியாதுன்றதுனால அந்த மந்திரத்தை நேரடியா போடாம ஆச்சாரியர்கள் ஒரு யுக்தி பண்ணினார். இந்த மந்திரம் தெரிஞ்சவர்களுக்கு புரியணும், இந்த மந்திரத்தை தான் இவர் எடுத்துட்டு இருக்காருன்னு தெரியணும். இந்த ஜாதகர்மா பரமேஸ்வரன் சுப்பிரமணிய சுவாமிக்கு பண்ணின கர்மா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆனா அந்த மந்திரத்தை நேரடியாக படிக்க முடியாது. மந்திரத்தை நேரடியாக படிச்சுட்டா ஸ்திரீகள் சொல்ல மாட்டாங்க. அவளும் சொல்லி க்ஷேமம் அடையணுங்கிறதுனால அந்த மந்திரத்தை அர்த்தத்தோட சேர்த்து வேற பதங்களை போட்டு இந்த அர்த்தத்தை அங்க போட்டு சுதாங்கோத்பவோமேசி. ஹே சுதா மே அங்கோத்பவா சி, நீ என்னுடைய அங்கங்கள்ல இருந்து தான் பிறந்திருக்க. இங்க சொல்லிருப்பாங்க ஆத்மாவை புத்திரா. இந்த புத்திர பதத்தை சுதான்னு போடணும். அது மாதிரி ஹிருதயத்திலிருந்து பிறந்திருக்கேன்னு இங்க வேதத்துல மந்திரத்துல இருக்கு. அவர் அங்க ஸ்தோத்திரத்தை என்ன பண்ணினார், அங்கோத்பவா, நீ என்னுடைய அங்கங்கள்லேருந்து பிறந்த குழந்தை. இங்க சஜீவ சரத சதம்னு அங்க சுதாங்கோத்பவோமேசி ஜீவா இது ஷர்த்தா. நீ 100 ஆயுசு பௌத்தமா இருக்கணும். அவருக்கு ஒரு கஷ்டம், பரமேஸ்வரன் ஒரு தடவை சொன்னா போறாரு. 6 தலையா கொண்டு 6 தலைக்கும் ஒவ்வொரு தடவை சொன்னார். ஷட்டா நல்ல விவரமா போட்டார். ஆதிசங்கர்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது, முழுசா விவரமா போட்டார். சுதாங்கோத்பவோமேசி ஜீவேதி ஷட்டா 6 தடவை சொன்னார். 6 தடவை உச்சியில் வந்து பார்த்தார். 6 தடவை காதல சொன்னார். அந்த 3ஆவது தடவை சொல்றதுக்கே வலது காது, ஒரு காது தானே, 6 காது தானே, அதனால 6 தடவை டக்குன்னு 12 வச்சுக்கணும். ஸ்ரத்தா அழகா 12 தடவை மந்திரத்தை எழுதி சொன்னார் பரமேஸ்வரன். அந்த மந்திரம் நம்ம கையில கிடைச்சிருக்கு, நம்ம குழந்தைக்கு சொல்லக்கூடிய காரியம். சுதாங்கோத்பவோமேசி ஜீவேதி ஷர்த்தா ஜெகன்மந்திர ஈஷோ உதாதி. ரொம்ப சந்தோஷத்தோட ஜிக்ரதே மோந்து பார்த்தா. அப்படிப்பட்ட தடைகளுக்கு என்னுடைய நமஸ்காரம் வந்து ஆகும். விலங்கத்துல ஜாதகர்மாவை எடுத்துக்காங்க. அதனால எதுக்கு சொல்றோம், இது இப்பொழுதுக்கு ஏற்பட்ட யாரோ ஏற்படுத்தின நமஸ்காரங்கள் இல்லை. பார்வதி கல்யாணத்துல பரமேஸ்வரன் மஞ்ச பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணினதா இருக்கு. எங்க இருக்கு? துளசிதாசர் இந்திய ராமாயணம் எடுத்து பார்ப்போம். முதல் கண்டத்திலே முதல் கண்டத்துல துளசிதாசன் விக்னேஸ்வர பூஜை பண்ணினார். பார்வதி கல்யாணம் தான் ஆரம்பம் ராமாயணத்தில். அவருக்கு பார்வதி கல்யாணத்தோட தான் அவர் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். வால்மீகி அப்படி ஆரம்பிக்கிறார். அப்படி பார்வதி கல்யாணத்தோடு பிள்ளையாருக்கு வந்தார் அப்படிங்கிற கேள்வி கேட்காத துளசிதாசன் சொல்றார். நான் ஏதோ அசுரன் நினைச்சுக்காத, நீ கேட்பேன்னு தெரியும்.
இது அகண்ட பிரவாகம். இந்த பிரபஞ்சமானது அகண்டமா காலத்துக்கு கட்டுப்படாமதான் போகும். நம்ம தான் காலத்துக்கும் தேசத்துக்கும் கட்டுப்பட்டவா. அதனால நமக்கு இந்த கேள்வி எழுதும். அங்க காலத்துக்கு கட்டுப்படாத இடம், தேசத்துக்கு கட்டுப்படாத இடங்கள் இருக்கு பிரபஞ்சத்துக்கு. அங்க நேத்திக்கு இன்னைக்குங்கிறதுலாம் கிடையாது. பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை நாட்களும் ஒரே நாள்ல சம்பவிச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ள இடத்துல பிரபஞ்சமானது அகண்ட தாரா பிரவாகமா போயிட்டு இருக்கும் பொழுது உள்ளார் நேத்திக்கு அதுக்கு முதல் நாள் பார்வதிங்கிற பேச்சே கிடையாது. பண்ண வேண்டியது என்ன? விக்னேஸ்வரத்துக்கு பிராணம் பண்ணித்தான். அது பார்வதியாக இருந்தாலும் சரி, பரமேஸ்வரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த காரணத்தோட சொல்லியிருக்காரு துளசிதாசன். அதனால நம்மளுடைய சம்ஸ்காரங்கள்ல எந்த விதமான சந்தேகத்திலே இடம். இது இப்படிதான். இதுக்கு அடுத்த மந்திரம் இந்த தேனை எடுத்து குழந்தைக்கு கொடுக்கும். மேகாந்தே தேவசவிதா. ஆயுஷுக்கு ஆரோக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்ணியாச்சு. அடுத்தது குழந்தைக்கு தேவை மேக, ஞாபக சக்தி இருக்கிற மொழி. மேகாந்தே தேவசவிதா மேகாம் தேவி சரஸ்வதி. சரஸ்வதி பிரார்த்தனை. மேகாந்தே அஸ்வினோ தேவாராதத்தாம் புஷ்கரஸ்வஜா. அஸ்வினி தேவர்கள் தாமரையை மாலையாக போட்டு, தங்கத்தாமரையை மாலையாக போட்டு. அப்படிப்பட்டவா உனக்கு மேதையை கொடுக்கட்டும். சவிதா சூரியனாக உனக்கு மேதை. இந்த மேதைனாக்க மனசு தான். மனசுக்கு ஒவ்வொரு காரியம் பண்ணும் பொழுது ஒரு பேர். அவ்வளவுதான். மனசு ஒரே மனசு தான். அது ஞாபகம் வச்சுக்கிறதும் அதுதான், மறக்கிறதும் அதுதான், அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதும் அதுதான். அதனுடைய காரியங்கள் மாறும் பொழுது மனசு, புத்தி, மேத, பிரதிப பேர் மாறும். இந்த மனோமயம் தான் எல்லாமே. இந்த மனசு என்ன பண்ணும்? ஒரு விஷயங்கள் அப்படியே நேரம் வரும். அந்த அப்படியே உள்ள தெரியும். என்ன தெரியுதோ அது அப்படியே உள்ளது. இது என்ன, இது என்ன, இதுக்கு இன்னைக்கு பார்த்தோம், இவனா இவன் என்ன காரியத்தோட வந்துட்டாங்கிறதுலாம் மனசுக்கு தெரியாது. இது அப்படியே உள்ள தெரியும். புத்தியில தான் ஃபைல்ஸ் எல்லாம் தெரியாது. உள்ள பதார்த்தங்கள் வர வர இந்த பழைய ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்கும். எடுத்து பார்த்துட்டு எதோட இது ஒட்டுறதோ அந்த ஆள் இதுங்கிறது புத்தி. இது விவேச்சனம் உள்ள வர பதார்த்தங்களை விவேச்சனம் பண்ணி திருப்பி மனசுக்கு இன்னதுதான் இது, இதை நீ மேற்கொண்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணீங்கன்னா மேலேருந்து ஆர்டர் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு எழுத்தை நான் உச்சாரணம் பண்ணுறோம் இல்லையா, பேசணும் இல்லையா, பேசும் பொழுது இந்த பேசணுங்கிறது புத்தி தான், மனசு தான் புத்திக்கு சொல்றது.